வங்கக்கடலில் உருவானது டித்வா புயல். 48 மணி நேரத்திற்குள் மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையிலிருந்து 620 கிலோமீட்டர் தொலைவில் டித்வா புயல் 30ஆம் தேதி சென்னைக்கு அருகே வரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை. சென்னையில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் எதிரொலி. பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் கனமழை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவு. இந்தோனேஷியாவில் பெருமழை, நிலச்சரிவால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. சுமத்ரா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். விண்வெளித்துறையை தொடர்ந்து அணுமின் உற்பத்தி துறையிலும் தனியாருக்கு அனுமதி வழங்கப்படும். ஹைதராபாத்தில் விண்வெளி புத்தாக்க மையத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி அறிவிப்பு. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை. கேரள தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சென்னை பனையூரில் விஜய் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். இருவரும் தலைவர்களின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் செங்கோட்டையன் என விஜய் வீடியோ. மக்கள் பணியாற்ற இணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் பேச்சு. அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு பதவியை அறிவித்தார் கட்சித் தலைவர் விஜய். மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக பதவி. (2026) மாபெரும் புரட்சி உண்டாக்கி விஜய் வெற்றி பெறுவார். அதிமுகவை ஒன்றிணைக்க இயலவில்லை என்றும் செங்கோட்டையன் பேட்டி. 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை
தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி. அதிமுகவில் இல்லாதவர் பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என பழனிசாமி பதில். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. செங்கோட்டையன் தாவேகாவிற்கு சென்றதால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நயினா நாகேந்திரன் விளக்கம். கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறினால் அவருடன் வாக்கு வங்கியும் சென்று விடுமா என்றும் கேள்வி. இல்ல, எங்களை பொறுத்த மட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு. செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சென்றதால் திமுகவுக்கு பாதிப்பில்லை. எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி. இன்னைக்கு அதிமுக ஒரு மூத்த லீடர் போயிட்டு போறாரு. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. தமிழகத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் என்பதே பாஜகவின் ஆசை. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்து மதிமுக முதன்மைச் செயலர் துரை வைகோ கருத்து. சட்டமன்ற தேர்தலையொட்டி 3 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய 3 தொகுதிகளுக்கும் பெண் வேட்பாளர்கள். நாற்பத்தொன்பதாவது பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என உறுதி. தலைவர் சொன்னது போல வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்பதுதான். அதுவே என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோள் செய்தியாக வைத்து இந்த 200 தொகுதிகளில் இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி 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 என்பதை பெற வேண்டும். எஸ்ஐஆர் படிவத்தில் உறவினர் பெயர் கட்டாயம் இல்லை. தெரிந்த விவரங்களை பூர்த்தி செய்து தந்தாலும் பெயர் இடம்பெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். சென்னை போரூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கு. தஷ்வந்த் விடுதலைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஜோலார்பேட்டையிலிருந்து கோவை வரை 145 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம். தற்போதுள்ள 110 கிலோமீட்டர் என்ற வேகத்தை 130 கிலோமீட்டராக உயர்த்த திட்டம். முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் நலமுடன் உள்ளதாக பாகிஸ்தான் சிறை நிர்வாகம் தகவல். உயிரிழந்து விட்டதாக செய்திகள் பரவிய நிலையில் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 94,160 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 180 ரூபாயாக அதிகரிப்பு. பழம்பெரும் நடிகை வைஜெயந்திமாலாவின் காலில் விழுந்த நடிகர் ரஜினிகாந்த் கலாச்சார மேன்மைக்கான திருமதி YGP விருதை வழங்கி ஆசி பெற்றார்.